எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். முந்தைய பதிவுகள்ல நிஃப்டி நெக்ஸ்ட் 100ல நம்ம எத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நேத்து உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க. நான் வாங்குனா B7 எதுக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நேத்து பார்த்தோம். அந்த 7த் ஸ்டாக் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? அதுல ஏன் ஸ்பெசிஃபிக்கா அத நான் செலக்ட் பண்ணேன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 3:15 மணி போல ஒரு 40 பாயிண்ட் அப்புங்க. 24,650 கிட்ட இருக்கு. 40 பாயிண்ட்ஸ் அப்பு. ரொம்ப ஃபிளாட்டா தான் இருக்கு. நேத்து எஃப்ஐஐஸ் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. கேஷ் மார்க்கெட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்கிறாங்க நேத்து எஃப்ஐஐஸ் பொறுத்த வரைக்கும். கோல்ட பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ரூ. 80, நேத்து ஒரு ரூ. 75 ஏறி இருந்ததுங்க. 22 கேரட் கோல்டு இன்னைக்கு ஒரு ரூ. 80 ஏறி இருக்கு பெர் கிராமுக்கு 7,285. 24 கேரட்னு பார்த்தோம்னா க்ளோஸ் டு 8,000 வந்துருச்சுங்க. 7,947 பெர் கிராமு. ரூ. 87 ஏறி இருக்கு. நேத்து அமெரிக்கன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு பார்த்துட்டீங்கன்னா 85 தாண்டிடுச்சுங்க. 85.6. இன்னைக்கு 84.87 இருக்குங்க. கடைசி 5 வருஷத்துல இந்த ட்ரெண்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் ரூ. 3 வீழ்ச்சி அடையுது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 2030ல 100 தொட்டுருங்க. 100 தொட்டுட்டா நம்மளுக்கு நிறைய சிக்கல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்கோட வேலை என்ன அப்படின்னா அதை எவ்வளவு தூரம் மட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்கள் மட்டுப்படுத்த முயற்சி செய்வார்கள். அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி. ஸோ ருப்பியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. ரிசர்வ் பேங்க் புதுசா கவர்னர் வந்திருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? யாரா இருக்கட்டும்ங்க, ரெண்டு தான். சஸ்டைனபிள் growth ஒன்று, இன்னொன்று இன்ஃப்ளேஷனை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். ஒரு 4% வச்சிருக்கணுங்க. அளவுக்கு அதிகமா இன்ஃப்ளேஷனும் போயிடக்கூடாது, growthம் இல்லாம இருந்துடக்கூடாது. அதுதான் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதுதான் அவங்களுக்கு அப்ஜெக்டிவா இருக்கும். பெரும்பாலும் அதை அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில செய்திகள்லாம் வந்திருக்குதுங்க. பப்ளிக் செக்டார் பேங்க் இந்த ஃபர்ஸ்ட் 6 monthsல ஃபினான்ஷியல் இயர் 25 இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லையா? அதுல கிட்டத்தட்ட 42,000 கோடிக்கு பக்கமா லோனை ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த ரைட் ஆஃப் பண்றது அப்படின்னா என்ன விஷயம்னா, அந்த லோனை அவங்களால கலெக்ட் பண்ண முடியாம பேலன்ஸ் ஷீட்ல இருந்து அந்த லோனை வெளியில எடுத்துடுறது. அதை கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நவுத்தி விட்டுறது. அதை தொடர்ந்து கலெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் பேலன்ஸ் ஷீட்ல அதை எடுத்துருவாங்க. ஸோ 42,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. கடைசி 5 வருஷத்துல பப்ளிக் செக்டார் பேங்க் மட்டுமே கிட்டத்தட்ட 7 lakh crores ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மொத்தமா எல்லா பேங்க்கும் சேர்ந்து ஒரு 9.9 lakh crores ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுல பப்ளிக் செக்டார் பேங்க் மட்டுமே 7 lakh crores ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு பிசினஸ் லைன்ல வந்துருக்குதுங்க. நீங்க படிச்சு பாருங்க. நானும் லிங்க் உங்களுக்கு போடுறேன். இதுல பப்ளிக் செக்டார் பேங்கோட ரைட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இதனால அவங்களோட ப்ராஃபிட்ஸ் குறையும். growth அவங்களுக்கு நிறைய கேஷ் தேவை. அந்த கேஷ் இப்படி வெளில போயிடுச்சு அப்படின்னா growthக்கு மறுபடியும் அவங்க கேபிட்டல் இன்ஃபியூஷன் மறுபடியும் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஒரு 2016, 17, 18 எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணாங்க. அது எதனால அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல நிறைய இந்த மாதிரி ரைட் ஆஃப்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. பேங்க் மறுபடியும் ரன் பண்றதுக்கு கேபிட்டல் தேவை. அதனால அந்த கேபிட்டலை கவர்மெண்ட் மறுபடியும் கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இது பேட் நியூஸ் தான். இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் நடக்கிறப்ப இந்த மாதிரி ரைட் ஆஃப் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதை முற்றிலும் தவிர்க்க முடியாது. வேணா குறைக்கலாம். 7 லட்சம் கோடி அப்படின்றத ஒரு 2 லட்சம் கோடியா குறைச்சோம் அப்படின்னா அது கவர்மெண்ட்டுக்கும் பேங்க்குக்கும் லாபம் தான். ஸோ அது ஒரு நியூஸ். தென் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்தியாவோட growth ஃபினான்ஷியல் 25க்கு 6.5% ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ சொன்னதை விட இது 0.1% கம்மி. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க? 6.6% சொல்லியிருக்காங்க. ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 7க்குள்ள இருக்கும். அவங்க ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே நிறைய பேர் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டாங்க. இவங்க புதுசா ஒரு விஷயத்த சொல்றாருங்க. என்ன சொல்றாங்க? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஹவுசிங் டிமாண்ட் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தென் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. அன்செக்யூர்டா லோன் கொடுக்குறாங்க இல்லையா பேங்க், அதுக்கு நிறைய நாம்ஸ் எல்லாம் போட்டு அன்செக்யூர் லோன் கொடுக்க முடியாத மாதிரி ஒரு நெருக்கடி வங்கிகளுக்கு இருக்கு. இதெல்லாம் முக்கியமான காரணம். தென் இன்ஃபிளேஷன் ஒரு அதை விட முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ growth அவங்க 25 ஃபினான்ஷியல் இயருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6.5% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் நியூஸ். நம்ம இன்னைக்கு செய்திக்குள்ள போயிடுவோங்க. அந்த B7ல 7th ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை நான் ஏன் கன்சிடர் பண்றேன் அப்படின்றதுக்கான காரணம் முதல்ல
வைத்தியநாதன் அவர்கள் பத்தி தெரியறதுக்கு முன்னாடி லிங்க்டின்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட போஸ்ட் வைத்தியநாதன் அவர்களே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காருங்க. கடைசி 5 வருஷத்துல நாங்க எவ்வளவு தூரம் க்ரோ ஆகி வந்திருக்கோம், அடுத்த 5 வருஷம் ஃபினான்ஷியல் 30ல எங்களோட டார்கெட்ஸ் என்ன, அதெல்லாம் விளக்கமா எழுதியிருக்கிறாருங்க. அதைத்தான் நான் முதல்ல படித்தேன். அதுக்கு முன்னாடி அந்த ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் அதை வாங்கி வச்சிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து முழுசா அவர் யாரு, அவரோட அந்த ப்ரொமோட்டரோட இன்டெகிரிட்டி என்ன, ரொம்ப ரொம்ப நல்ல மனிதருங்க. கிட்டத்தட்ட பேங்கிங் செக்டர்ல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் பொசிஷன்லேயே ரொம்ப காலம் இருந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சிட்டி பேங்க்ல ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு 10 வருஷத்துக்கு மேல 12-13 வருஷம்னே சொல்லலாங்க. ஐசிஐசிஐ பேங்க்ல ஐசிஐசிஐ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பர்சனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப், ஹோம் ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், எல்லா செக்டார்லையுமே எம்டி, ஒவ்வொரு செக்டார்லையும் அந்த உயர்ந்த பதவிகள்லாம் போய் அதுல எல்லா செக்டர்லையும் ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு ஐசிஐசிஐ பேங்கோட இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க் இருக்கிற குரோத்ல வைத்தியநாதன் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாருங்க. அதுல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணிக்கிட்டு தான் அவரு இங்க வர்றாரு. இதுல பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 18ல இருந்து ஃபினான்ஷியல் இயர் 24 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். அதாவது இந்த கடைசி 5 வருஷம், ஆகஸ்ட் முன்னாடி கடைசி 5 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி பேங்கையும் ஃபர்ஸ்ட் கேபிட்டலையும் மெர்ஜ் பண்ணது அவர் தான் வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா இருக்கிறாருங்க. அதுல 2 விஷயத்த சொல்றாரு. குவாலிட்டேட்டிவா நாங்க வந்து எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், குவான்டிடேட்டிவ்ல எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாருங்க. குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா அந்த பேங்கோட எத்திக்கல் நார்ம்ஸ் எப்படி இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் இமேஜ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம், டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம், சோஷியலி குட் பேங்க் அப்படின்ற ஒரு நேம் வந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம், ஒரு நல்ல லீடர்ஷிப் டீம் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா பிரான்ச்லையுமே இருக்கு. நாங்கள் வெற்றிகரமா ஐடிஎஃப்சி பேங்கையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் கேபிட்டலையும் ஐடிஎஃப்சி பேங்கையும் நாங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணி இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்காக வந்து மாற்றிருக்கிறோம். அதாவது மார்ச் 2024க்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் குவாலிட்டேட்டிவ் சைடு வந்து, அதாவது அவங்க டிஜிட்டைசேஷன், தென் எவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து கஸ்டமர் ரீச் பண்ணுறது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க, பர்சனல் லோன் தென் அன்செக்யூர்ட் லோன் ரொம்ப தைரியமாக கொடுக்குறாங்க. 15% அவங்களோட லோன் புக்கில் 10லேருந்து 15% வரைக்கும் அன்செக்யூர்டாகவே லோன் கொடுக்குறாங்க. நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். செக்யூர்டாக லோன் வாங்கணும் அப்படின்னா இந்தியாவில் நிறைய பேர் லோனே வாங்க முடியாதுங்க. அவங்கெல்லாம் மேலே வரணுமா வேணாமா? அவங்களுக்கு வந்து லோன் கொடுத்து கடன் கொடுத்தாதான் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுங்க. எல்லாருக்குமே செக்யூர் லோனா தான் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கணும்னா அவங்களோட அன்செக்யூர் லோன் பார்த்தோம்னா 1% தான். இவங்க வந்து இது மாதிரி 10 டைம்ஸ்க்கு மேல அதிகமாக கொடுக்குறாங்க. அதை எப்படியும் கலெக்ட் பண்ணிடுவோம், அவங்க வந்து கண்டிப்பா அவங்களோட குரோத்துக்காக தான் நாங்கள் வந்து எங்களோட கரங்களை வந்து நீட்டுறோம், கண்டிப்பா அவங்க ரீபேமெண்ட்டை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூல கூட அவர் சொல்லியிருந்தாருங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தாங்க வந்து நமக்கு வேணும். அந்த ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பேங்கோட எம்டி சிஇஓக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குங்க. அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. குவான்டிடேட்டிவா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நாங்கள் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா காசா, கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 18 கம்பேர் பண்றப்ப 8.7%லேருந்து 47.2% முன்னேறி வந்திருக்கிறோம். ரீட்டைல் டெபாசிட்ஸ் வந்து 10,400 கோடியிலேருந்து 1,51,000 கோடிக்கு டெபாசிட்ஸ் வந்து கூடி இருக்குது. கிராஸ் என்பிஏ 2.43%லேருந்து 1.88% குறைச்சிருக்கிறோம். நெட் என்பிஏ 0.60% வந்திருக்கு. எங்க இருந்துன்னா 1.27ல இருந்து நாங்கள் என்பிஏ குறைச்சிருக்கிறோம். நெட் ஒர்த் ஆஃப் த கம்பெனின்னு பார்த்துட்டீங்கன்னா 18,000 கோடியில இருந்து 32,000 கோடிக்கு கூட்டியிருக்கிறோம் கடைசி 5 வருஷத்துல. நெட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 19ல லாஸ் வந்து 1,944 crores. ஸோ இந்த லாஸ்ல இருந்து ஃபினான்ஷியல் 24ல 2,957 crores ப்ராஃபிட்டுக்கு நாங்கள் வந்து இந்த பேங்கை வந்து டர்ன் அரௌண்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களோட எம்ப்ளாயிஸ் குவாலிட்டேட்டிவ் சைடு நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணதெல்லாம் எங்களோட குவான்டிடேட்டிவ் சைடில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்றாருங்க. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ல, அதாவது 2,000 கோடிக்கு பக்கமாக லாஸ் இருந்திருக்குங்க ஃபினான்ஷியல் 19ல. இது அப்படியே டர்ன் அரௌண்ட் பண்ணி ஃபினான்ஷியல் 24ல 3,000 கோடிக்கு ப்ராஃபிட் வர்ற அளவுக்கு அவங்க வந்து ஏறி வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 5 இயர்ஸ்க்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம், முக்கியமா டெபாசிட்ஸ், எங்களோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்றாருங்க. இப்போ டெபாசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் மார்ச் 2024 டேட்டாவை சொல்றாரு. 1,51,000 கோடி இருக்கு. ஃபினான்ஷியல் 30 நாங்கள் வர்றப்போ கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி டெபாசிட்ஸ் இருக்கும் எங்கள்கிட்ட. லோன் புக் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 5 லட்சம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க.
ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்டான வேர்ட்ஸ் இதெல்லாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எங்கள்கிட்ட ஒரு வருஷத்துக்கு நாங்க 12,000 கோடி ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. 12,000 கோடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னா என்ன அர்த்தங்க? 4 குவார்டருங்க. ஒரு குவார்டருக்கு 3000 கோடி ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் இயர் 30ல. ஸோ இப்போ வந்து ஒரு 600 கோடி 700 கோடி அவங்க ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி 5 மடங்கு கூடங்க. அதாவது ஒரு குவார்ட்டருக்கு 3000 கோடி அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி 5 மடங்கு நாங்கள் அதிகமாக ஃபினான்ஷியல் 30ல நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி நாங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இது எல்லாமே லிங்க்டின்ல அவரே எழுதியிருக்கிறாரு. அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ரிப்போர்ட்ல இது இருக்கு. ஸோ நீங்களும் வந்து அந்த லிங்கை நான் போடுறேன், அவரோட லிங்க்டின் போஸ்டோட லிங்க் கிடைச்சா நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் வந்து ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு தாங்க நம்ம வந்து வாங்கணும். எந்த ஷேரா இருந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி ஒரு சில டீடைல்ஸ் ஆகுது நம்மளுக்கு தெரியணும். அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து எப்படிப்பட்டவர், எம்டி சிஇஓ என்ன மாதிரியான நாலேஜ், அவருக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு, ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு எப்படி இருக்கும்னு தெரியுங்க. அவரோட டார்கெட் என்னவா இருக்கும் நம்ம பெருசா யோசிக்கவே தேவையில்லைங்க. நம்ம வேலை பார்த்த ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி நம்ம பேங்கையும் வந்து அந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுறோம் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா இருக்குங்க. நீங்க அவரோட நிலைமையில யோசிச்சு பாத்துங்க. நீங்க வந்து ஒரு 10 வருஷம் ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, நீங்க ஒரு தனியா ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை விட நான் பெரிய பேங்கா என்னோட பேங்கை மாத்தி காட்டுறேன் அப்படின்ற எண்ணம் இருக்குமா இருக்காதாங்க? இது வந்து மனித இயல்பு. அதே தான் அவருக்கும் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல நாலேஜும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் சைடு பேங்க் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாங்க. தென் பர்சனல் லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஷார்ட் டேர்மில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸில் இவங்க சொன்னதை விட அதிகமாகவே இவங்க வந்து க்ரோ ஆகி வந்துருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் B7ல் 7 ஸ்டாக்காக நான் வந்து அதை ஆட் பண்ணேங்க. எனக்கு நீங்களும் வந்து இதெல்லாம் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து அதை கன்சிடர் பண்ணலாம். இன்னைக்கு இதை தாங்க பேசணும்னு நினச்சோம். எல்லாருக்கும் நன்றி.